வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில், ஒரு சின்ன நிகழ்வில் நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒரு நிகழ்வு, ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா என்ன? அதில் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்தது தான் கெட் டுகெதர். நம்மளுக்கு தெரியப்பட்டவங்க, நியரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாமே நிறைய தனி மனிதர்கள் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு குழு. அதுபோல் 2-3 குழுக்கள் சேர்ந்தது தான் ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு வைங்க. அந்த கெட் டுகெதர்ன்றதில் இட் மேபி ஒரு 30 பேர்ல இருந்தாலும் கெட் டுகெதர் தான். 50 பேர், 5 பேர், 8 பேர் இருந்தால் கூட ஒன்லி 5 மெம்பர்ஸ் அப்படின்னா அந்த 5 பேருக்கு கெட் டுகெதர் தான் பேர். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முக்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம், ஒன்று போல் எண்ண ஓட்டங்களை ஷேர் பண்ணுறோம், ஒன்று போல் நிகழ்வுகளை நடத்தி தரோம் அப்படின்லாம். இப்போ நம்ம ஒரு இந்த தெருவில் இருக்கிறோம், ஒரு சின்ன குழுவில் இருக்கிற ஒரு குரூப், அந்த குரூப்பில் மொத்தம் 8 பேர் இருக்கோம். அந்த 8 பேரோட ஃபேமிலியும் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொன்னால் 8 3 24 பேர், இல்லாட்டி போனால் 8 4 30, மேக்ஸிமம் 32+ அவ்வளோதான் இருக்கும். சிலப்போ கித்தன்கேன்னு இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னா ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காது. அந்த 40 மெம்பர்ஸும் ஆளுக்கு ஒரு ஐட்டம் பண்ணின்னு வந்து ஒரு இடத்துல வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு நம்ம அதை செயல்படுத்துகிறோம். அப்போ என்னாச்சு, அந்த கெட் டுகெதரில் வி ஆர் ரெடி டு இன்டராக்ட். அந்த இன்டராக்ட் பண்ணுற நேரத்தில் குவாலிட்டி தாட்ஸ் ஆட் டு பி ஷேர்டு, குவாலிட்டி எக்ஸ்பிரஷன்ஸ், குவாலிட்டி பிஹேவியர் ஆட் டு பி எக்ஸிபிட்டட் அப்படின்னு இருக்கணும்ல. அப்போது அந்த மைண்ட் செட் இருக்கிறது, நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் தான் இது போல் ஒரு கெட் டுகெதர் நடத்த முடியும். அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் வாட் இஸ் தட் இட் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்றத சேர்த்து நம்ம அதில் பகிர்ந்துக்க முடியும். சில நேரத்தில் காமெடியாக பேசுகிறதா இருந்தாலும், ஜோவியலான இன்டராக்ஷனாக இருந்தாலும், ஜஸ்ட் லைக் தட் ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் somebody should elicit it. அப்போ எலிசிட் பண்ணுறது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஏற்புடையது. அப்போ அந்த நேரத்தில் எதுவும் ஒரு எதிர்பாராத விதமாக சில நிகழ்வுகள், சில நிகழ்ச்சிகள் நம்ம நடத்த போகிறோம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உபயோகப்படுத்தி அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். இது எல்லாருக்குமே சாத்தியம்தான். ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சில ஒரு சுச்சுவேஷனில் என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே. அதுக்கு நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். அந்த நிகழ்வை பற்றி, எந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோமோ அந்த நிகழ்ச்சியில் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு மேலே, மோர் தென் அடிக்குவேட் அப்படின்னா போதுமான அளவுக்கு மேலாக நம்மளுக்கு செய்திகள் தெரிய இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், பகிர்ந்துக்க முடியும். ஸோ இது ஒரு அத்தியாவசியமானது. அப்போது மைண்ட் செட்டை காட்டிலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இப்போ ஒரு குழந்தைக்கு இருக்குது, அதுக்கு ஏதோ திடீர்னு ரொம்ப த பேபி இஸ் க்ரைங், நிறுத்தவே முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி செய்வோம் இல்லையா? அந்த முயற்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செய்து பார்த்து அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்தலாம். ஒருத்தருக்கு ஏதோ பாடம் படிக்கணும், அதுக்கு ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லித்தரோம். அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த டீச்சர்கிட்ட அப்படி பேசி நம்ம சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு கூட அது பேர் தான். ஆனால் இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.